கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து தாமே நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி கொள்ள சிலுவை மரணத்தை ஏற்றார். நியாயப்பிரமாணத்தின் சாபம். நியாயப்பிரமாணம் படித்திருக்கிறீர்களா? ஆமாம். அதை மீறினால் அது அது சாபம். அப்படிப்பட்ட சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்க நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் என்ன? நீங்கள் உபாகமோ, முக்கியமாக உபாகமோ, லேவியர் ராகமோ இதெல்லாம் படித்து பார்த்தால் எந்தெந்த தப்பு, எந்தெந்த பாவத்துக்கு என்னென்ன தண்டனை, அதான் நியாயப்பிரமாணம். அதற்கு நீங்களாக்கி கொள்ள, மகனே மகளே, உன்னுடைய பாவங்கள் சாபங்களை போக்க நான் சிலுவையிலே என் பரிசுத்தமான இரத்தத்தை தியாக பலியாய் கொடுத்திருக்கிறேன். எனவே நீ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு பயப்பட வேண்டாம் என்று அர்த்தம். அவர் பரிசுத்தமாய்க்கிறார். எப்போ இயேசுகிட்ட வரமோ நம் பரிசுத்தமாகிக்கொண்டே அவரே நம்ம பரிசுத்தமாக்குறார். அதே போல மத்தேயு 8:17 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், நோய்களை எல்லாம் சுமந்தார், சிலுவையிலே சுமந்தார். ஆச்சுங்களா? பலவீனம், நோய்கள். அப்படி 1 பேதுருவில் படிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி கிறிஸ்து தாமே நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. பாருங்க, உலகத்தில் பயங்கரமான ஒரு பிரச்சனை பாவ பிரச்சனை. பாவங்களுக்காக மரித்தார். எத்தனை பெரிய காரியம்! நம் நோய்களுக்காக சிலுவையிலே மரித்தார். நம் சாபங்களை போக்க, நம் முற்பிதாக்கள் சாபம், பாவத்தின் சாபம் நம்மை பழிக்குமா? இதுதான் நியாயப்பிரமாணம். ஆனால் இயேசு சிலுவையிலே நமக்காக சிந்தின பிறகு, இரத்தத்தை தியாக பலியாய் கொடுத்த பிறகு, முற்பிதாக்களின் பாவங்கள் நம்மை ஒன்றும் செய்யாது. நம்முடைய பாவத்திற்கு நம்ம பரிகாரம் கணக்கு கொடுக்கணும். அதுக்கு தான் பாவ மன்னிப்பு கேட்டு, பாவ மன்னிப்பு தருகின்ற தேவன், பகலும் இரவாய் காண்கின்ற தேவன், காற்றாய் கனலாய் கடலாய் அலையாய் ஊற்றாய் உயிராய் உலகத்தின் ஒளியாய் உத்தமன் தோன்றிவிட்டார். இயேசு உத்தமன் தோன்றிவிட்டார். ஆதவன் உதிக்கும் முன் எழுதி நம் ஆண்டவன் தோன்றிவிட்டார். இயேசு ஆண்டவன் தோன்றிவிட்டார். பழைய பாட்டு. டேப் ராதாமணி என்கிற ஒரு தேவ மனிதர், அவருடைய பாட்டு அது. சரி, அப்போ சிலுவையின் மறுபக்கம் என்ன? ஐயா, நமக்காக இயேசு இவ்வளவு செய்தார். அவர் சிலுவையில் நமக்காக தம் இரத்தத்தை தியாக பலியாய் கொடுத்த பிறகும் மானிடரின் சில ஜென்ம சுபாவங்கள் மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைகிறது. ஆவிக்குரிய கண்ணோட்டம். அப்படி பார்க்கும் பொழுது, முதலாவது யோவான் 19:12, யோவான் 19:12 நான் படிக்கிறேன், கேளுங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனம் வருதாங்க. அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, யூத குலத்தில் பிறந்த இயேசுவையே யூதர்கள் பிலாத்துக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. சிலுவையில் அறையணும் இந்த மனுஷனை அப்படின்னு. அவன் பல விதங்களில் பாடுபடுறார் சிலுவையில் அறையக்கூடாதபடி. ஆனால் இவங்க ஒரு முகாந்திரம் சொல்கிறாங்க பாருங்கள், அதில் தான் பிலாத்து பயந்துட்டார். இவனை விடுதலை பண்ணினால், அதாவது பைபிளில் அவர் இவர் என்று எழுதப்பட்டது ஒரே ஒருவரை தான், இயேசுவை பற்றி மட்டும்தான். அப்படிப்பட்ட மதிப்புள்ள இயேசுவை இவனை
மதிப்பில்லாமல் பேசுகிறாங்க பாருங்க. இவனை விடுதலை பண்ணினால் நீ ராயனுக்கு சிநேகிதன் அல்ல. தன்னை ராஜா வென்கிறவன் எவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமான்னு கேட்டான் பாருங்க பிலாத்து. அதுக்கு இப்படி போட்டாங்க பாருங்க. இப்போ இந்த வார்த்தைக்கு பிறகுதான் பிலாத்துக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்னது அது தெரியுமா? சுயநலம். என்ன அர்த்தம்? இந்த இயேசுவை நீர் விடுதலை பண்ணினால் உங்க பதவி பறி போயிடும். ஏன்னா இவருக்கு தலைவர் ஒருத்தர் இருக்கிறார், ரோயன். அங்க போயிடும் மேட்ரு. அப்போ பதவி பறி போயிடும்னு சொன்னது பயந்துட்டேன். பிலாத்து பயந்துட்டான். பதவி மோகம் யாரை விட்டது? திருச்சபையில் இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு கூட அந்த பதவி மோகம் இருக்குது. சபை விஷயத்தில் யாராவது நல்லவங்க நின்று இந்த காரியத்தை கவனிங்கன்னு சொல்ல மனசு வருதா? இந்த புறஜாதி மனிதனுக்கு இல்லாமையா இருக்கும்? ஓஹோ, இயேசுவை விடுதலை பண்ணினால் நம்ம ஒரு சாதாரண மனுஷனாக மாறிடுவோம். இப்போ நம்ம தேசத்தின் பிரதமராக பதவியில் இருக்கிற வரைக்கும் தானே அவருக்கு மரியாதை. அது போயிட்டு அவரை பற்றி யாரும் பேச போகிறதில்ல. அதுபோல் பிலாத்துவின் சுயநலம் இயேசுவின் சிலுவை மரணத்திற்கு ஒரு காரணம். அந்த சுபாவம் இன்று வரை மானிடர் வர்க்கத்திலும் ஆவிக்குரிய வட்டாரத்திலும் தலைவிரித்தாடுகிறதை நாம் பார்க்கலாம். சுயநலம். வாட் இஸ் த கிறிஸ்டியானிட்டி? டு லிவ் ஃபார் அதர்ஸ். தட் இஸ் எ கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டின்னா இந்துயிசம், முஸ்லிமிசம், புத்தியிசம் அப்படிதான் சொன்னான். ஆனால் கிறிஸ்டியானிசம்னு சொல்ல, கிறிஸ்டியானிட்டி. வாட் இஸ் த டிஃபரண்ட்? This is not a religion, politics, political. I am the way, the truth and the life, Jesus told. கிறிஸ்தவம் ஒரு மதமோ அரசியலோ அல்ல. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் அந்த மோட்ச பேரின்பத்திலே, அந்த சொர்க்கத்திலே, அந்த கைலாசத்திலே, அந்த ஸ்ரீ வைகுண்டத்திலே, அந்த சிங்கார மாளிகையில் பிரவேசிக்கவே முடியாது. பிதா கிட்ட வர முடியாது. தெளிவாக சொல்லிட்டார். இயேசு சொன்னார்னா அது தெளிவாக தான். அதில் சில இடத்துல மெய்யாகவேன்னுவார். ரொம்ப ரொம்ப முக்கியம். அருமையானவர்களே, ஆவிக்குரியவர்கள் தான். சுயநலம் இருக்குமானால் நீ மீண்டும் மீண்டும் இயேசுவை சிலுவையில் அறைகிறாய். உன் சுபாவத்தால், உன் கெட்ட சுபாவமாகிய சுயநலத்தால் இயேசு கிறிஸ்துவை நீ சிலுவையில் அறைகிறாய். இந்த சுயநலம் பல விதங்களிலே வேலை செய்யும். பல வெரைட்டிஸ் இருக்குது சுயநலம். மற்றவங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அவங்க மட்டும் வச்சுக்கிட்டு வாழறாங்கல்ல, அது மட்டுமல்ல, இது பல ரூபங்களிலே கிரியை செய்யும். சுயநலவாதியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் முக்கியமாக இருக்கவே கூடாது. நம்மளால் முடிஞ்ச அளவு ஆலோசனை கொடுக்கலாம், பண உதவி செய்யலாம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய். சுயநலவாதியாக வாழாதே. இந்த பிலாத்துவின் சுயநலம்தான் இயேசுவை சிலுவை மரணத்திற்கு கை கழுவி விட்டது. என் மேலே ஒரு தப்பு இல்லை, நீங்களே போய் பார்த்துக்குங்க, இந்த நீதிமானிடத்தில் ஒரு குற்றமும் இல்லை, நீங்களே சிலுவையில் அறைந்து கொள்ளுங்கள் என்று, இந்த இரத்த பழிக்கு நான் பாத்திரம் அல்ல என்று தண்ணீரை கொண்டு வர சொல்லி கை கழுவிட்டான். அதான் இப்போ நம்ம கை கழுவி நேக்கிறோம். எப்போ பார், ஒரு நாளைக்கு 10 முறை 20 முறை கை கழுவுங்கன்னு சொல்கிறான். கொரோனாவுக்கு பயந்து நம்ம செய்கிறோம். பிலாத்து இன்றைக்கும் நரகத்திலே கை கழுவிக்கிட்டே இருக்கிறார். அந்த மனுஷன், ஐயோ குற்றமற்ற மனிதனை நான் சிலுவை மரணத்திற்கு, அவன் பேசினானே தவிர குற்றமற்ற ரத்தத்தை நான் சிலுவையில் அறைய மாட்டேன், நீங்கள் அறைந்து கொள்ளுங்கள் என்று சொன்னானே தவிர அவன் தான் அனுமதி கொடுத்தது. சரி,
தேவகுமாரன் இயேசு சிலுவையில் வந்து இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் மரிக்கணும் என்பது பிதாவினுடைய சித்தம், நம்மை நேசித்ததுனால. ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன பிறகும் அவர் விரும்பாத அந்த சுயநலம் இருக்குமானால் அவரை நாம் மறுபடியும் ஆவிக்குரிய ரீதியிலே, நம்முடைய ஆவிக்குரிய உள்ளான மனிதனிலே அவரை நாம் மீண்டும் சிலுவையில் அறைகிறோம். அது நம்மக்கிட்ட இருக்கவே கூடாது. எது? சுயநலம், செல்ஃபிஷ் ஜெயிண்ட். யூ நெவர் லிவ் இன் செல்ஃபிஷ் ஜெயிண்ட் லைஃப். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.